நேயர்களுக்கு வணக்கம். வானத்துல இருக்கக்கூடிய 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டுல காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வு பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து நம்ம வானத்துல பார்க்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சூரியனோட குடும்பத்துல இருக்கக்கூடிய 9 கோள்களும் சூரியனை மையமா வச்சுதான் அந்த நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்தி வரும். சூரியனை மையமா வச்சு கிரகங்கள் சுத்தி வரத பூமியில இருந்து பாக்குறப்போ சில நேரங்கள்ல ஒரே நேர்கோட்டுல அது காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து 7 கிரகங்கள், அதாவது மெர்க்குரி, வீனஸ், நெப்டியூன், யுரேனஸ், சாட்டர்ன் அப்படின்னு இருக்கக்கூடிய 7 கோள்களும் ஒரே நீள்வட்ட பாதையில காட்சி அளிக்கக்கூடிய நிகழ்வு நிகழ இருக்கு. கிரக அணிவகுப்பு அப்படிங்கிறது பல கிரகங்கள் ஒரே நேரத்துல சூரியனோட ஒரு பக்கத்துல கூடும்போது இந்த நிகழ்வு ஏற்படும். கிரகங்கள் நேர்கோட்டுல பயணிக்காவிட்டாலும் சூரியன் வானத்துல பயணிக்கக்கூடிய அந்த வளைந்த பாதையான கிரகணத்துடன் அது பூமியில இருந்து பாக்குறப்ப நமக்கு காட்சி அளிக்கும். இந்த கிரக அணிவகுப்பு பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து தொடங்கினாலும் நம்மளால மார்ச் 3ஆம் தேதியில இருந்து தான் அது ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் இந்த கோள்கள் எல்லாம் நம்மளால வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். ஆனா யுரேனஸ், நெப்டியூன் இந்த 2 கோள்களையும் நம்மளால பைனாகுலர் இல்லனா தொலைநோக்கி உதவியோட மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்மார்ட் போன்லயே வானியல் சம்பந்தப்பட்ட நிறைய ஆப்ஸ் வந்துட்டதால ஆர்வலர்கள் இல்லாம நம்மளாலேயே அந்த கோள்களுடைய நிலையெல்லாம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு விண்வெளி ஆர்வலர் கழகம் இது போன்ற இயக்கங்கள் இந்த நிகழ்வை தொலைநோக்கி மூலமா பாக்குறதுக்கான நிகழ்வையும் திட்டமிட்டு இருக்காங்க. மார்ச் மாசத்தோட 2 வாரங்கள் வரைக்கும் இந்த நிகழ்வை நம்மளால இந்தியாவில இருந்தே பார்க்க முடியும். இப்படி ஒரு நிகழ்வு, அதாவது 7 கோள்களும் ஒரே நேர்கோட்டுல காட்சியளிக்கக்கூடிய இந்த நிகழ்வு 2040க்கு அப்புறமா தான் திரும்பவும் வரும் அப்படின்னு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அறிவியல் ஆர்வலர்கள், அறிவியல் மேல ரொம்ப ஆர்வம் கொண்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு எல்லாருமே இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது.